ஒரு சின்ன சுவரை ஒட்டி அதுல 2 பீடத்தை வச்சு சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எங்க? அம்மன் கோயில் திரிசூலம்லாம் இருக்கு. அதுல சொல்லமாடனும் இருப்பானோ ஒருவேளை கால் விட்டுருவான். பார்த்தேன் சுவரை ஒட்டி இருக்காங்க. நம்ம என்ன பார்த்து முடிச்சார் உழவு சொல்லிட்டு என்னை நிக்க வைத்து கூப்பிடாம விட்டாரு. பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? அவனுக்கு எந்த ஆபத்து வராது, அவனை நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். அதே மாதிரி நீங்க வீணா கற்பனை பண்ணி அவனுக்காக நொந்துக்கிட வேண்டாம். இன்னும் 9 நாளையில அங்கிருந்து நல்ல செய்தி வரும், வெற்றியாக்கி தாரேன். சரியா? இந்தா கண்ணு கருத்துமா இருந்துக்கா, முருகா அப்படின்னு சொல்லி உள்ளமாற சொல்லிக்கா, கருப்பசாமி என்னையும் கூப்பிட்டுக்கான். நல்லா ஆயிட்டேன். கால் வந்துட்டுவாமா. உன் பிள்ளைக்கு காப்பாய் தரப்பா அப்படி சொல்ல முடியுமா? என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? என்னம்மா கண்ணை முடிக்காமா நீ கண்ண முடிறா? கால் வந்து சொல்லலாம். சாப்பாடு வேணாலும் தரேன், விடிய விடிய சொல்லுங்க. போன பிள்ளை ஒரு போன அடிக்காண்டமா வேவுல ஒரு பதிலும் இல்லாம உட்கார்ந்து இருக்கு. மனநிலைகள் சரியில்லையா? அங்க இருக்க சூழ்நிலைகள் சரியில்லையா? உங்க விதியும் நேரமும் சரியில்லை. புரியுதா? பிள்ளைய தொடர்பு கொள்ள வைக்கிறேன், உங்கள்கிட்ட பேச வைக்கிறேன், மங்களமா வாழ வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? இந்த சோர்வுல இருந்து உன்னை மீட்டிட்டேன். நல்லாரு 8 நாட்கள் பொறுமையாரு, ஜெயிச்சிருவேன். மனக்கணக்கம் தான் வந்துருவோம். அந்த சக்தியை பத்தி பேச வேண்டாம். கர்மசாமி மங்கள காரியத்தை கூட்டி வச்சாச்சு. அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? இந்த பைசா வரதுக்கு இன்னும் 9 நாட்களுக்கு பிறகுதான் அந்த உத்தரவே இருக்கு. ஆனாலும் உங்க பணத்தெல்லாம் வர வச்சு தரேன். பிள்ளைகளுக்கு ஒரு தொழிலையும் ஆரம்பிச்சு வெற்றியாக்கி தரேன். அந்த போட்டியை நான் தான் ஜெயிப்பேன். நீ வீணா கவலைப்படாத. என்னை கூப்பிட்டுக்கோ, உன் கூட நான் இருக்கேன். வீடெல்லாம் இப்ப வேண்டாம், விவசாயத்தை பெருக்கிட்டாங்க. நல்லா ஐஸ்வர்யம் உங்க கூடவே இருப்பேன். போயிட்டு ஆனந்தமடைங்க மக்களே. அதே திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வழக்கு. என்னென்ன வழக்கு? கால் ஒன்றானே டக்குனு குதிரை கோயிலுக்கு போயிடுது. உட்காருங்கண்ணா, ஏன் நிற்கிறேன்? கால் வலிக்குத. இந்த டைவர்ஸ் கேஸ் சக்சஸ் ஆயிரும். இடைஞ்சல் இல்லாம அடுத்து புதிய வாழ்க்கையை அமைச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுலாம். இந்த அப்பா வேற என்ன வேணும்? 6 மாதத்துல முடிஞ்சிருமே. ஏன் கவலைப்படுற? சந்தோஷமா முடிச்சிருவோம். அடுத்த உத்தரவுல அதை பத்தி பேசுவோம். அதே திருநெல்வேலி எல்லை. ஆமா 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 அப்படியா? ஒரு பிள்ளையினுடைய உடல்நிலையும் கல்வியையும் பத்தி எனக்கு தெளிவு பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? உடல்நிலையும் கல்வியையும் பற்றி. எந்த பிள்ளைக்கு அது? என்ன இவளுக்கு? யாருப்பா அது? திருநெல்வேலி எந்த இடம்? இவன் உடனே முடிப்பான். திருநெல்வேலி சொல்லி களக்காட்டுக்கு போற வழியில வந்து உட்கார்ந்து இருக்காங்களே, இவங்களை மட்டும் ஏங்க கூப்பிட்டீங்க அப்படிமா. நேரம் ஆயிடுது, வேற வழி இல்லை. பாருங்க, உன் பேர் என்ன பேரு? சோனா. நல்லா இரு. ஆனா என்னமா செய்யுது உனக்கு? ஒன்றும் இல்லை. இந்தா கண்ணை முடிக்காதீங்க, கண்ணை முடிக்கா. எல்லாரும் ஒன்று போல போய் காலில் விட்டுவாங்க. மூத்த பிள்ளை யாரு? இளைய பிள்ளை யாரு?
வாங்க வாங்க பக்கத்துல வாங்க வாங்க. மேடம் நீங்க என்ன படிக்கீங்க? அப்படியா? சாமியார்கிட்ட போனா சோசியக்காரன்ட்ட போனா கரகம் சரியில்லம்மா, சாமியார்கிட்ட போனா செய்வனை வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. சும்மா கிடமா டாக்டரை போய் பார்த்து எதையா பண்ணுமா அப்படிங்கிற சிந்தனை உன் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஆவியினுடைய தொடர்பு உடலில் இருக்கிறது. இரவில் தன் கூடவே ஒருவர் இருப்பது போல் தோன்றும், உடலை யாரோ அமுக்குவது போல் தோன்றும், திடீர்னு யூரின் போறதுக்கு எந்திக்கிறது மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட பிரமை எல்லாம் இருக்கும். இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுவாங்க. யார் அழுதாங்க? என்ன பெரிய ஆளா அழுதுன்னு நான் சொன்னேன். வரலாம் பக்கத்துல. என்ன படிக்க போற அடுத்து? ஐஏஎஸ் படிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இருக்கு. அந்த சக்தி உனக்கு இருக்கான்னு உனக்கு சந்தேகம் இருக்கும். என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணா வெற்றி ஆயிடுவேன். ஆமா அசத்து கிடைச்சிரும். இந்த தீய சக்தியை நீக்கி தெளிவாக இருக்க வைக்கிறேன். அடுத்த வாரத்துல புதன்கிழமை ஈவினிங் வந்து என்னைய பார்க்கணும். அதெல்லாம் தீர்த்துரும். அடுத்த வாரம் வந்து என்னை புதன்கிழமை பாருங்கள். பார்த்துங்க தங்கணும். இங்கன்னா இங்க இல்ல தைக்கணும். வியாழக்கிழமையும் உத்தரவு வாங்கிட்டு போகணும். சக்தி போயிட்டு வரலாம். அடுத்து பேசணும். இன்னைக்கு உத்தரவு விழுவதும் பிற காது கேட்காது பேசலாம். கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி எல்லை. ஆமா எங்க வீட்டை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது. என்னக்கா வீட்டை சரி பண்ணி தரணும்? வீடு இடிச்சா கிடக்கு. பார்ப்ப மாட்டிக்கிடுவான். என்ன வீட்டை சரி பண்ணி தரணும்? உங்க வீடு என்னாச்சு? புரியல எனக்கு. அதுதான் எல்லாரும் அதுதானே கேட்க வந்திருக்காங்க. என் வீட்டை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வீடு சீர்குலைந்து இருக்கு, அதை சரி பண்ணி தரணும். என்னென்ன வீடு? உழப்பவே கூடாது. என் கேள்வி, வீட்டை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வீடு எங்க இருக்கு? அந்த வீடு எப்படி இருக்கு? கால் விட்டுவாங்க. கண்ண முடிக்கா. என்ன தொழிலு? தங்க வேலை. தங்கம் பார்த்த கை அது தங்க பார்க்குமா, தருமம் காத்த கை தருமம் தேர்க்குமா, ஆலயம் செய்வார். பக்கத்துல வா. கண்ண முடி, நிதானமா உட்காரு. வீட்டு பக்கத்துல அம்பாள் கோயில் இருக்கா? நதிக்கரையில சொல்லமாட சாமி இருக்காரா? நீரோடும் ஓடையில. இப்ப தொழில உனக்கு நஷ்டமும் தரித்திரமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த கடைக்கு கூட ஆர்டர் எடுத்து வேலைக்கு போக முடியாத குழப்பம் நடக்கு. நம்பிக்கை குறைஞ்சு போச்சு உன் மேல. இதுல இருந்து மீளுவது எப்படின்னு தெரியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் பிள்ளைகளுடைய மனமும் கொஞ்சம் அலப்பாயுது. சரியான முடிவுல இல்ல. நீ கட்டி கொடுக்கலனா கால் விட்டுவா. நீ கேட்டா நான் கட்டிக்கிறேன். இந்தா சர்வ ரட்சகமும் கொடுத்து வெற்றியாக்கி தரேன். வீட்டையும் வித்து தரேன். சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர். கவலைப்படாங்க. வாசுதேவ நல்லூர். கால் வந்துட்டு வரலாம். நில்லுமா. இவங்க யாரு? அப்ப வாங்க. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். உன் வீட்டுக்காரனுடைய டார்ச்சர் உனக்கு தாங்க முடியல. சாதாரண நாயினா வீட்டுக்குள்ள போட்டுக்கலாம். பிச்சு கொண்ட நாயை எப்படி போடுறது?
அப்படிப்பட்ட மனவேதனையும் குழப்பமும் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் வெளியில கட்டி விடணும்னு சொல்லி கேட்கிறேன். சரிதானே? காலில் விட்டு வா. வெளிநாட்டுக்கு அவன் பேசிக்கிட்டு இருந்தான். கம்பெனில இருந்து கூப்பிட்டுட்டாங்க. 1 மாதம் லீவு எனக்கு வேணும்னு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இன்னும் 1 மாத லீவுக்கு முன்னாலேயே போக வைக்கிறேன், வெற்றி ஆக்கி தாரேன். ஜெயிச்சுக்கோ, பக்கத்துல வா. இந்தாப்பா, எல்லாம் உன் பிள்ளைய நல்லா ஆக்கி தரேன். எந்த இடைஞ்செல்லாம் வாழ வைக்க. என்ன வேணும் வேற? ஏன் அழுத? இடைஞ்செல்லாம் வாழ கவலைப்படாது, பார்த்துக்கணும். கருப்பசாமிக்கு அதே தென்காசி மாவட்டம். என்னம்மா? அதுக்கு ஒரு வழி. இதோ கண்ணமுடி பார்ப்போம். இந்தா செல்வம் பெருகி இருக்கும். ஆமா, எல்லாம் மாறும். தைரியமா இருக்கணும். வார்த்தைகள் உங்களுக்கு சாதாரணமா தெரியும், நடக்கும் பொழுது இந்த வார்த்தையின் சக்தி புரியும், வெற்றி அடையும். அதே தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில். சங்கரன் நாதஸ்வரி சங்கரன் போகாத இடந்தனிலே போகக்கூடாது, சேராத மக்களோட சேரக்கூடாது, கூடாத நட்பரோட கூட கூடாது, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடக்கூடாது. என்னப்பா உன்னை கண்டது இப்படி பாட்டெல்லாம் பாடுதேன்? உன் மகன் இதெல்லாம் செஞ்சான். கால் வளர்த்துவான். இந்தா உன் பையனை எழுப்பி கொண்டது வேலையை சேர்த்துட்டேன். போ, உடனே கூட்டு போ. கூட வாரேன், வெற்றி உண்டு போ. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம். காது கேட்காது எனக்கு. இப்போ அடைச்சி எடுத்து திடீர்னு விஷயம் ஜெயிச்சாச்சு. இன்னும் என்னையா பையன் சந்தோஷமா இருப்பா. வணக்காண்டாச்சி, நல்லா இருக்கீங்களா? காலில் வந்துட்டு வரலாம். என்னப்பா உன் பணமெல்லாம் வெளியில விதைச்சு கிடக்கு. இழந்த பணத்தெல்லாம் மீட்டி தாரேன், உன் தொழிலை நல்லாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து தாரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் மகனே. கொஞ்சம் கண்ணமுடு. இந்தா எல்லாம் செல்வாக்காரு. கனியை கொண்டு பத்திரமா வச்சுக்கா. அதே ஆலங்குளத்து எல்லை என் கடனை தீர்க்க வேண்டும் என்று கேட்டு வந்த மகன். உனக்கு எவ்வளவுப்பா கடன் இருக்கு? வெறும் 30,000மா? அண்ணனுக்கு 30 லட்சத்து மூலம் அடிப்புமா? கால் நின்றுவாங்க. காய்கறி யார் வச்சிருக்கா? அப்போ உங்களுக்கு அடுத்த உத்தரவு இருக்கு. உங்க மனசு அங்க போகலையா சொன்னாரு. ஆழம் போய் விட்டாருங்க. சிவகங்கை எல்லையில் இருந்து உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து நில்லுங்க. உனக்கு சனி பகவான் பிடித்த பிடிப்பு மீண்டு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்ப உனக்கு வியாபாரத்தையும் நல்லாக்கி உன் கடனை தீர்த்து நிம்மதியாக்கி தந்தா போதுங்களா? வெற்றிமாற கொடுப்பா என் பிள்ளைக்கு. என்ன கோபப்பட்டு போகுது உங்க வீட்டமா? பக்குலையாங்களா? இந்த மாலை எனக்கு வேண்டாம். வண்ணமான மாலை, எண்ணம் நிறைந்த மாலை. கருதானிக்கு உன் பிள்ளைய படிக்க வைக்க பணமும் தானே, உன் கடனையும் தீர்க்கா. ஜெயிச்சு என்னைய பார்க்க வருவேன். சந்தோஷம். சிவகங்கை எல்லை என் உடம்புல ஒரு பேயாது நாயா ஒட்டி இருக்கிறது தாயா. தாய்னா அம்மான்னு அர்த்தம், பேயினா ஆவின்னு அர்த்தம்.
நாயினா ஏதோ ஏவி விட்டதுன்னு அர்த்தம். என்ன கால் வந்துட்டா கண்ண முடிக்காக்கா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு கண்ண முடிக்கா. உட்கார் பக்கத்துல. அது உன் உடம்புல இருந்து உனக்கு நன்மையை தராது. அதனால அதை இன்னையிலிருந்து வெளியாக்கிறது. குடி. கர்பதாமிக்கு 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 கர்பதாமிக்கு. இன்னையோட நின்றாச்சு, இனி வராது. வெற்றி அடைவாய். போ. இந்தா செல்வத்தாக்கி தரேன். செம்மையாக இருந்துக்கா, சந்தோஷம் அடைந்துக்கா, வெற்றி அடைந்துக்கா, ஆனந்தம் அடைந்துக்கா. அதே சிவகங்கை ஜெயங்கொண்டம் பகுதியிலிருந்து வந்தவர்கள். ஜெயங்கொண்டம் ஜெயங்கொண்டம் சிவகங்கை எல்லை. ஜெயங்கொண்டம் யாருப்பா? சரி, சிவகங்கை பகுதியிலிருந்து என் தொழிலை வளப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யார்? என்ன தொழில்னா? எலக்ட்ரிக்கல். காலம் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். நீ போட்டுக்க கவரில் போட வேண்டியது ஏன் வேலை கிடையாது. ஆயிரமே நீ ஆணையிட்டு சொன்னாலும் இவா சொல்ல நீ மீற முடியாது. அப்படி மீறினா வீட்டுக்குள்ள அமைதி இருக்காது. இதுதான் உங்கள் வாழ்க்கை. 1.25 வருஷமாக பார்த்தேன். உங்கள் தொழிலில் நஷ்டமும் கடனும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கும். உடம்புல ஒரு சைடில் உனக்கு வலியும் வேதனையும் இருக்கும். இருக்கா? ஆனால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை வருமோ என்ற ஒரு பயமும் இருக்கு. ஆப்ரேஷன் வேண்டாம். கால் ஒன்று வரலாம். என்னப்பா உனக்கு பணம் தந்துட்டா எல்லாமே சரியாயிரும்னு உத்தரவில் இருக்கு. தந்துடட்டுமா? வேற என்ன வேணும்? நோயை நீ சொல்லுத மருந்தை நான் சொல்லிட்டேன். பணம் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு. வெற்றி அடைந்து ஆனந்தம் அடைவாய். இந்தா இந்த இடத்துலையே தொழில் இருக்கட்டும், இடத்த மாற்றாத. இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணி தரேன். 1 வருஷம் ஆகட்டும். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வல்லான் வகுத்ததே பாதை என்று சொல்வோம். ஆகையினால் அரசு சம்பந்தமாக வழக்கு யாருக்கு இருக்கு? வாடா தம்பி, என்ன வழக்கு? 25 வருஷமாக நாங்கள் ஒரு குரூப்பாக பண்ணிக்கிறோம். என்ன வழக்கு முடிவு தெரியாமல். என்ன குரூப்பு? நாங்கள் ஒரு சம்பள உயர்வு சம்பந்தமாக கேட்டு கவர்மெண்ட்டில். ஆமாம், வழக்கு போட்டுருக்கீங்களா? ஏமா எங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நண்பர் வந்து கேஸ் போட்டது. அதை நாங்கள் போடலாமா? ஒரு நல்ல வண்ணமான மாலை கொடு. பேசாமல் இவனுக்கு மாலையை போட்டுவிட்டு இவன் ஜெயிச்சுருவான்ட்டாரு. அதை நம்ம செஞ்சிருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு. கூப்பிடுங்கப்பா கருப்பசாமிய. கருப்பசாமிக்கு பாண்டி சித்தருக்கு, சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு வழக்கு பதிவு செய். வெற்றி அடைவாய். சம்பள உயர்வு கிடைக்கும். ஏஜி ஆபீசர் உங்களுடைய எஸ்ஆர் எல்லாம் ரெடி ஆயிடுது. வெற்றி அடைந்து வா. காது கேட்காதடா எனக்கு. அடுத்த வாரம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு களக்காடு களக்காடு கா வருஷம் வந்துருச்சுலாம். கா அப்படி நம்ம தானோ. கண்கள் காணும் கனவினிலே உன்முகம் இருக்கும். காட்டில் ஆடும் ரோஜா பூ சிவந்தே சிரிக்கும். வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஒரு குப்பி வாங்கிட்டு இருக்கலாம்ல? இன்னும் கொஞ்சம் உசாரா சொல்லுவோம்ல. அடுத்த ட்ரிப் வாங்கிட்டு வரேன். பேரி உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நான் உத்தரவிட்டு உங்களுடைய வியாபாரம் இப்போ ஓரளவு விழிப்பாயிடுது. இனி எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றியாக்கி தந்துடுவேன். அடுத்து உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இவ்வளவு தானா? ஆவணி மாதத்துக்குள்ளே வீட்டை விற்றுருவோம். வைகாசியில் அட்வான்ஸை வாங்கிடுவோம். ஆவணியில் ரிஜிஸ்டர் ஆகும். இப்படி அடி ஒரு விஷயம் கேட்கணுங்க. ஆத்தங்கர ஓரத்தில் இருப்பான் ஒரு சொல்ல மாட சாமி இருக்காரா?
அவருக்கு கடாய் வெட்டணுமா கோழி அறுக்கணுமான்னு தெரியலையப்பா. என்னவருக்கு செய்ய வேண்டியிருக்கு. நடத்திக்கா இல்லைன்னா அவர் எங்க வராரு? சொல்லுமா. பின்ன என்ன பேசிக்கா முடிச்சுக்கா. ஓகே. காது கேட்கறாக்கா என்னன்னே தெரியல. எனக்கு காதே கேட்க மாட்டேங்குது. எனக்கு காதே கேட்க மாட்டேங்குப்பா. செவிடா போச்சு. நீ காது கேட்கறாங்க கர்மசாமிக்கு தில்லை சித்தம்பலம் பத்தியில் தில்லை சித்தம்பரம் சிதம்பரம் தில்லை சித்தம்பரம் சிதம்பரம் பக்கத்துல வந்துட்டோம்ல. ஏன் கவலைப்படுது? தில்லை சித்தம் என்னார்குடி மன்னார்குடி தாயும் மகனும் ஆட்டு வித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிரே ஆடாதாரோ கண்ணா நீ நடத்தும் நாடகத்தில் நீயும் ஒன்று நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. தைரியமா தெரியும், திடீர்னு விழுந்துருவான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 9 ஆண்டுகள் கொடி கொட்டி வாழ்ந்தது 6 வருஷங்கள். 3 வருஷங்கள் அப்படியே தடம் பிறண்டு தண்டவாளத்தில் தலையை வச்ச கதையாக இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய. அதனால் இந்த கடனுக்கு காரணம் மனுஷனா அல்லது வேறு ஏதும் செய்வனைகளா அல்லது கிரகங்களா? இந்த துயரத்துக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கு விடையும் கிடைக்கணும், விடுதலையும் கிடைக்கணும். இதுதான் உங்கள் கேள்வி. காரணம் சொல்லலாம். சிசிடி கேமரா வச்சுருக்கீங்களா? தொழில்பட்டுறீங்களா? கொஞ்சம் புட்டேஜில் கொஞ்சம் சரிய தவறான காட்சிகள்லாம் இருக்குது. செக் பண்ணிங்களா? நல்லா இல்லையா? நான் யாரையுமே நம்ப மாட்டேன். நீ நம்புத. உனக்கு துரோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. ஒன்றும் சொல்ல மாட்டிருக்கிய. நாங்கள் கற்று சொல்லுவோம். என்ன இந்த வீடு மாற வேண்டாம். இந்த வீட்டிலேயே உங்களுக்கு செல்வத்தை தாரேன். இந்த வழக்கிலேருந்து உங்களை மீட்டி தந்துடுறேன். ஸ்டே ஆர்டர் முடியும் முன்னே பணம் பாதியை கட்டி க்ளோஸ் பண்ணி பேங்க்லேருந்து உங்களை விடுதலை ஆக்கி தந்தா போதுங்களா? இந்தா வெட்டியாக்கி தரேன். தம்பியை படிக்க வைக்கணும். 1 2 3 4 5 லெஃப்ட் சைட் ரைட் சைட் லெஃப்ட் சைட் ரைட் சைட் 1 2 3 4 எத்தனை சப்ஜெக்டா? 1 2 சப்ஜெக்டில் மார்க் இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வீக்காக போய்கிட்டே இருக்குது. அப்படி புரியாமல் மயக்கம் வருது. இனிமேல் 2 3 எல்லாம் வெற்றி ஆயிரும். இந்த ஆண்டு நீ சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் வெற்றியாகி முதல் சான்றை என்ற ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வருகிறாய். இந்தா உன் கடன்லேருந்து தீர்த்து தாரேன். நீ யாரை நம்புகிறாயோ அவர்கள் உனக்கு துரோகி என்பதை நான் உணர்த்துவேன். புரிஞ்சுக்கிட்டியா? நல்லா இருக்கு. உன்னை வச்சு எனக்கு நல்லா இருந்தால் நீ எனக்கு வேணும். இல்லைன்னா நீ யாரு இருந்தான்னு செத்தா எனக்கு என்ன? போ போ போ. புரிஞ்சுக்கா. மண்டையை திருத்திக்கா. மனசை குழப்பாம இருந்துக்கா. நல்லா இருக்கல செல்லக்குட்டி? நல்லா இருக்கல? தாத்தா நல்லா கும்பிடல போல போ. அங்கே இப்போ ஒரு செட்டு வாங்கிக்கிட்டீங்களா? போட்டாலாம் கோயில் போட்டால் வாங்கிக்கிட்டீங்களா? ஒரு செட்டு கொடு பார்ப்போம். அப்படி போடா ராஜா போடா. எல்லாம் வாங்கிக்கா. ஒரு செட்டு வாங்கிக்காடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காங்கேயம் உங்க பக்கத்தில் வந்துட்டேன். எப்ப எனக்கு அரிசி வேணுமே? யார் வச்சிருக்கா? கால் வந்துட்டு வா. தம்பி வாடா. நல்லா இருக்கியா? உன் வீட்டில் ஒரு ஐஏஎஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்க. அவளை எங்கடா? நெல்லு நெல்லு நெல்லு. காங்கேயம் என்ன விவசாய இடம் வச்சிருக்கியா? சரி இருவா.
ஆயில் மில் எங்கே இருக்கு? ஆயில் மில் உனக்கு உத்தரவு முன்னாலவா இன்னொரு காலம் இதெல்லாம் எப்படி தெரியுது எங்கள் அப்பாவுக்குன்னு கேட்குறான். இதெல்லாம் தெரியுது, என் மனசை தெரியலையே அப்பா உனக்கு. இதெல்லாம் அப்படி தானே கேட்டேன். மகனே, உனக்கு ஒரு நாளைக்கு 3 லோடு போகக்கூடிய அளவுக்கு உன் தொழிலை நான் உயர்த்தி தந்துடுறேன். அதே மாதிரி இப்போ இருக்கிற இடத்துக்குள்ள எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்குது. இன்னொரு பிரான்ச் ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்குது. 1 வருஷம் ஆகும். இப்போ கொஞ்சம் கடன்கள், அந்த கடன் இருந்தால் தான் அந்த தொழிலவே ஓட்ட முடியும். இந்த கடனை தீர்த்து தந்துடுறேன். லோட நிறைய ப்ராடக்ட் பண்ணித்தாரேன். போதுமில்ல? கால் வந்துட்டு வா, அசத்து போ, வர வைக்கிறேன் பாப்பணம். இந்தா நுழைவாயிலில் ஒரு கனி நான் நிற்பேன், தொழிற்சாலைக்குள் ஒரு கனி. பத்திரமா வச்சுக்க. இந்த கனியை அறுத்து தொழிற்சாலையை முழுக்க சுற்றி தூர போட்டுரு. இந்தா சக்தி கிடைச்சாச்சு, செல்வம் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு. ஆனந்தம் அடைவாய், வெற்றியும் அடைவாய். இந்த பணம் கோடி கோடியாக பெருகும். செல்வாக்காயிட்டோம். உடல்நிலை பாதிக்கப்பட்டது ஏன் அப்படி என்று ஒருவனுடைய கேள்வி. இவர் யார்? தம்பி. வாங்க தம்பி, வா தம்பி. சொல்லு பாப்பா, நான் சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லு நீ. அப்படின்னா வாதம். ஏன்னா வலது கை, பீனா இடது கை. சரியா? இவனுக்கு எந்த கை? வலது கை. பக்கத்தில் தான். பிடிக்காம நிற்க மாட்டாரா? எல்லாரும் தூரப்போம். ஐயா, மூளை நரம்பை பார்த்து ஏதோ டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்தில் பெண்டு இருக்குது, 2 நரம்பில் பெண்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, சொன்னாங்களா? அதுக்கு செய்வன இருக்குன்னு எந்த பேராது உங்கள்கிட்ட போய் சொன்னானே? ரூபா கொடுக்க வேண்டியதுதானே அவனுக்கு. நீங்கள் போய் செய்வனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. கிரகங்களால் பிள்ளைக்கு சனி பகவானால் பாதிக்கப்பட்டது. புரியுதா? அதனால் முதல்ல இடுப்பில் வலி எடுத்துருக்கும், 2ஆம் தரம் முட்டில் வலி வந்திருக்கும். அதுக்கு பிறகு புஜம். ஒரே நாளில் கடைசியில் அந்த நரம்பு 2 பாதிக்கப்பட்டோன்னே ஒரு பக்கம் இயங்காத நிலை தோன்றியிருக்கும். இப்போ உள்ளுறுப்புகளில் சில சுரப்பிகள் சரியில்லை. ஸ்கேன் பண்ணி பார்த்தியா? அதெல்லாம் ஒழுங்காக இயங்கும். கவலையே பட வேண்டாம். அறுவை சிகிச்சை இல்லை, ஆனந்தமாக வாழ்வான். காலையில் சொல்லலாம். யாரும் பிடிக்காத, யாரும் பிடிக்கக்கூடாது. தைரியமாக போய் காலில் இருந்து கும்பிட்டு வாப்பா. உனக்கு பணம் தேவைப்படுது, தந்திருக்கிறேன். வாமா ஐஏஎஸ், வாமா. நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன? ஐஏஎஸ் தானே. மாத சம்பளம் தாத்தா கோயிலுக்கு வரணும். உன் பேரில் அன்னதானமும் தர்மமும் விளங்கணும். சென்று வா. உண்மைதானடா? இந்தா நல்லா இருக்கு செல்லக்குட்டி, சந்தோஷமாக இருக்கட்டும். வாடா. என்னை பற்றி தாத்தா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காரு. கர்பதாமிக்கு விவசாய இடத்தில் ஆயுள் மேல் வைத்திருப்பவன் யார்? வாப்பா, அங்கே வா. மானல்லவோ கண்கள் தந்தது சிங்சான் காலம்னா இந்த பாட்டெல்லாம் இவனுக்கு இருக்கியா? அது ஒரு காரணம் சொல்லக்கூடாது. மயிலல்லவோ சாயல் தந்தது. பாப்பா உட்கார்ப்பா. நீ கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு. என்ன வேணும்? சாமி, தோட்டத்துக்கு கேஸ் போட்டுட்டாங்க. பெரிய வருஷம் 4 கேஸ் போட்டுங்க. எனக்கு அது விடுதலை வந்து நல்லது. அந்த இடத்துலேருந்து மண்ணு கொண்டு வா. ஏன் எதுக்குங்கிற விளக்கத்தையும் சொல்லி ஜெயிக்க வச்சு தரேன். அடுத்த வாரமே வா. தேங்காய்க்கலாம் 5 வருஷம் சும்மா அடுத்த வாரம் வாப்பா. ஏன் எதுக்குன்னு பின்னால் பேசுவேன்டா, விவரம் இருக்கு. போ. 10 கிலோ கொண்டு வந்துடாத ராஜா, 1 கிராம் கொண்டு வா. இவ்வளவுதான். சாமி கேட்டுருக்காரன்னு சொல்லி 1 கிலோ கொண்டு வந்துட்டேன். அப்படி பொண்ணு கொண்டு வந்தா பரவாயில்ல, மண்ணை கொண்டு வரையே. கர்பசாமிக்கு நீர்தான் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் என்பவரோ? பாஞ்சாலங்குறிச்சி சிவகங்கை சீமை முடிஞ்சது. எந்த ஊர் உங்களுக்கு?
நான் அங்கே வரல. திருச்செந்தூரில் 3 உத்தரவு இருக்க, 3 உத்தரவு இருக்கு திருச்செந்தூரில். ஒரே ஆய் 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 ஒரே கேள்விக்கு விடை என்ன வேணும்? ஒரு கேள்வி தான் கேட்கணும். நல்ல யோசனை பண்ணி கும்பிட்டு வாயா. குழந்தை புத்த பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இது எல்லாமே ஒரே சொல்ல. இதில் எந்த கேள்வி நான் வேண்டாம்னு சொல்ல. கையில் தொழில் இல்லை, தொழில் முடக்கம். சரி, கால் ஒன்று இல்லைன்னா மேலே உட்காருங்க. சேர் போட்டிருக்கியா? வந்து 4 மாதம் ஆச்சு. உன் பொம்பளை பிள்ளைய கணவனோட சேர்த்து வாழ வச்சு தந்துடுறேன். தொழில் விஷயத்துக்கு 3 மாதம் கழித்து வெட்டியத்தாரு. இந்தா நல்லா இருக்கு மகனே. இன்று உத்தரவு விடுவதும் அதுக்கிட்ட காது வைக்காது. கும்மிடி பூண்டி கேஸ் போடுறது வேண்டாம், வெற்றியாயிரும். சந்தோஷமா இருக்கலாம், தைரியமா இருக்கும். என்னாச்சு? மணி 8 மணி வரை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. வரல, நான் வரல. எத்தனை பேருக்கு பிள்ளைகளுடைய மனத்தை மாற்றி தாரேன், வாழ வச்சு தாரேன்னு நீங்கள் சொல்லுதீங்க. என் பிள்ளை மாறலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படி நீங்கள் 2 பேரும் கேட்கிய. உண்மை தானே? கால் விட்டோம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, இதுவரை நீ மட்டும் வந்து கேட்ட. ஆம்பளை அலைதாமனு சமாதானமாக எல்லாமே சொன்னேன். இன்னைக்கு நீ குடும்பத்தோட ஒரு முடிவோடு வந்திருக்க. நானும் ஒரு முடிவோடு தொழில் முடிவுக்கு நானும் வந்துட்டேன். உன் மகளை சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அடிக்கடி மாந்திரிகத்தால் மனக்குழப்பம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒன்று உணவிலே மை மந்திரத்தை போட்டு மதியை கலக்கி கொண்டிருக்கிறார். இந்த 2க்கு இடையில் முடிவு தெரியாமல் அவள் குழம்பி கொண்டிருக்கிறாள். இதுதான் உண்மைகள். அதனால் நான் கொடுக்குற கனியை அவளை சாப்பிட சொல். அந்த தீய சக்தி இனி அவள் உடம்புக்குள்ளே கிடக்காது. வர வச்சு தாரேன், இந்த கனியை சாப்பிடுவாள். ஆய், கவலைப்படாத, நச்சுனாலும் காப்பாற்ற. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கள்ளக்குறிச்சி, நல்ல குறிச்சிக்கே வேலை இல்லை. சாமி, நான் எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு நஷ்டமா இருக்கு. அதானே உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. நீங்க யாரெல்லாம் வந்தீங்க? கால் ஸ்பீடு ஓவரு. வாழைமர தோப்பு எங்க இருக்கு? வாழைத்தோட்டம் இருக்கா உங்க ஏரியாவில்? பொய் சொல்லுதியே. அவர் ஏரியாவில் இருக்கா? யார் கிணறு கிட்ட வாழைத்தோட்டம் வச்சிருக்கியா? இருக்கலாம். அங்கேயே நின்று உன்னை கூப்பிடுறேன். காலில் விட்டுலாம். அடையாளம் வேணுமா வேண்டாமா? மழை வருது, நனையாதீங்க, வெளியே போய் நில்லுங்க. உள்ளே வந்து நில்லுங்க எல்லாரும். இன்னொருத்தர காலில் வந்து பார்ப்பான். அப்படியா? உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? 2 கேள்வி கேட்டுக்கலாம். என்ன வேணும் உனக்கு? 2 வரம் வாங்கிக்கலாம். என்னவெல்லாம் வேணும்? கால் வைப்போம். பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு கேட்டுறேன். அதுக்கு அவனுக்கு விளக்கம் தெரிஞ்சுதாயா? நானே 3/4 ஆண்டுகள் உன் தொழிலில் தளர்ச்சியும் மனவேதனையும் கடனும் துன்பமும் நடந்துகிட்டு இருக்கும். நண்பர்களின் உதவியால் சில நாட்கள் உயர்ந்தும் அவர்களிடம் பகையும் இப்போ நடக்கும். இதனால் போலீஸ் வழக்குகள் தொடருமோ என்ற ஒரு சில சிந்தனையும் சந்தேகமும் உன் உள்ளத்தில் உண்டு. இதெல்லாம் மாற்றியிருந்தோம். வீட்டுக்குள்ள மனைவியுடைய மனமும் உன் மனமும் ஒருமைப்படவில்லை. ஊர் வைக்க கணவன் மனைவியாக இருந்தாலும் உள்ளமாற வாழவில்லை மகனே. அதனால தான் உன் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு கேட்டேன். அந்த மனத்தை மாற்றி ஞானத்தோடு தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? கொஞ்ச நேரம் கண்ண விடுறான்.
இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. எதிர்பாராமல் அவளுடைய உடலுக்குள் ஒரு சக்தி இறங்கும். அன்பு பாசத்தோடு மகிழ்வீர்கள். கால் விட்டு வா. வாப்பா. என்ன வேணும், என்ன கேடு, இந்தா ஜெயிச்சு வா. கடன் தீரும், தொழில் பெருகும், வளர்ப்பு. அண்ணன் கால் வந்து வேணா வாழை தோப்பண்ண. ஏக்கா நீ யாரு? கள்ளக்குறிச்சி மாவட்டம். நீங்கள் ஆத்தூரா? கள்ளக்குறிச்சி. உனக்கு எந்த இடம்? சம்படை. சொலக்கருது ஆடுது. சொலக்கருது உண்டா? மக்காச்சோளம். கம்பெனி சோளமா மக்காச்சோளமா? உனக்கு புரியிருக்கு. இரு, காலில் நிட்டு வா. ஆசை இருக்கு மனசை போல. அண்ணே முடிச்சு அறியலையே. பாப்பா என்ன வேணுப்பா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா. கண்ணை முடிக்கா. 10 ஆடு பிடிச்சி விட்டானே. எத்தனை மாடு வச்சுருக்க? இன்னொரு 6 மாடு பிடிச்சிக்கா, 10 ஆடு பிடிச்சிக்கா. ஆடு உனக்கு பிடிக்காதோ? என் பேரை சொல்லி பிடிச்சி வேலை. செல்வம் பெருகும், உன் கடன் கூடாது, குறையும், வெற்றி உண்டு. ஓ நல்லா காலம் விட்டு வா. ஆடு பார்க்கலாம். ஆடு சந்திரனே. என்ன வேணும்? நீ தான் கேட்டுக்கணும். ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். 1 2 3 4 5. உங்கள் அம்மா வழியில் முன்னோர்களில் கேன்சர் யாருக்கும் வந்துச்சா? கேன்சர் வந்துச்சா? காலில் விட்டுரும். அப்பா என்ன வேணுமா? எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவான். அரசு உத்தியோகத்துக்கு போயிடுவான். வெற்றி உண்டு. வளப்படுத்தி தருகிறேன். அறுவை சிகிச்சை இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். காது கேட்கற சேவல் கூறு. இந்த ஒரு வா, கால் வந்துட்டு வா. என்ன சொல்லணும்? எல்லாம் கீழே போட்டு. எல்லாம் அறிவு இருக்கா? பேமாவளை வெற்றி உண்டு. எல்லாம் நல்லா இருக்கும். போ பாப்பா. கல்யாண சமேதராக வந்திருக்கிறவர்கள் கால் வந்துட்டு வாங்கோ. சிவ 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 சிவாய நமவோம். கட்டில் குடிப்பா. ஏக்கா கள்ளக்குறிச்சி உத்தரவு முடிஞ்சிடுது. திருச்சிற்றம்பலம், திருவாசகம், ஒப்பிலா மாமணி. எங்கே உங்கள் மகள்? நல்லா படிக்கிறானா? என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்கோ. அம்மா சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒன்றுமில்லை. உபாயம் இதுவாம் என்று உணர்ந்தால் எல்லாமே சிவமயம். வெற்றி உண்டு. ஆனந்தமாக இருப்பீர்கள். எண்ணங்கள் நிறைவேறும். கடன்கள் தீரும். ஒரு இடத்துலேருந்து பணம் வரும். நானே இருந்து காப்பாற்றித்தரேன். நல்லா இருக்கலாம்.